Hi friends, welcome back to a new video. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இப்போ என்ன டப்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பிராண்டோட ஹீரோ ஸ்ப்ரிண்ட் சேஃப்டி லைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டு இது, அதுக்கப்புறம் பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எதுவும் இல்லை, சைடில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது பார் கோடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு பழைய டைப் யூஎஸ்பி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எப்போயும் நார்மலாக ஃபோன் அடாப்டரில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு சின்ன டிஸப்பாயின்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து சைக்கிளில் அதை ஹேண்டில் ஆல்ரெடி நான் சைக்கிளில் மாட்டிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து சைக்கிள் வந்து இந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இதுதான் லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதுதான் அந்த பைசைக்கிள் லைட்டு. ஒரு யூஎஸ்பி அந்த யூஎஸ்பி குத்துறதுக்குன்னு சொன்னால எங்கே காணும், இந்த யூஎஸ்பி ஜாக் குத்துற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா இது லைட்டோட பவர் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ டார்க்காக எரியுதுன்னு. பேசிக்காக அந்த லைட்டு ஓகே, ரொம்ப எனக்கு பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இது பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 3 வேரியண்ட்டில் லைட் எரியுது. ஒன்று வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதை நான் படிக்கலை. எல்இடி லைட் ரீசார்ஜபிள் 3 வாட். அதுவும் இந்த லைட் வந்து 3 வாட் எல்இடி லைட்டு. 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொன்னல, அந்த 3 டைப் என்னென்னா ஸ்டெடி, ஹாஃப் ஸ்டெடி, ஃப்ளாஷ் ஆஃப். ஸ்டெடினா இது ஒரு இது ஃபுல் ஹை பீம். நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அதுதான் ஹை பீம்னு சொல்லுவாங்களே அது. ஹாஃப் ஸ்டெடினா லோ பீமு. ஃப்ளாஷ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ளாஷ் ஆஃப்னா இந்த விட்டு எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 1300 mAh பேட்ரியும், அது 1300 mAh பேட்ரி அது எவ்வளோ 3.7 வாட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ரெய்னி டைமில் நீங்கள் சைக்கிளிங் போகிறீங்க, இல்லை பைக் ரைடிங் போகிறவங்க, அந்த மாதிரி போகிறவங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தாராளமாக இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது டிஸ்டன்ஸ் ரொம்ப பயங்கர இது. அது எவ்வளோனா 300 சம்திங் எவ்வளோ கொடுத்துருக்கான். 300 எவ்வளோ கொடுத்தாங்க 300 மீட்டர்ஸ் லென்த்துன்னு கொடுத்துருக்கான். ஆனால் நீங்களே பாருங்கள், கேமராவில் பார்க்குறவங்க பார்த்து இருந்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த 3 வேரியண்ட்டு தான் இந்த இதில். ஆனால் ரொம்ப அதே மாதிரி இந்த இதில் பேட்ரி இண்டிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்களே பாருங்கள். இது லோ பேட்ரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் வந்து இதை லைட் டிம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட சார்ஜிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட போட்டால் போதும். இதை வந்து நான் சைக்கிளில் கொஞ்சம் தான் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை மட்கார்டு இதெல்லாம் போட்டு மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது வந்து நான் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, டாட்டா பாய். ஸோ கைஸ், நான் மெயின் விஷயம் சொல்ல வந்துட்டேன்.
இந்த லைட் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் ஹவுஸ் யூஸ் இல்லைனா இந்த நைட் ரைடிங் யூஸ், இல்லைனா வெளியே சைக்கிளிங் போகிறவங்க இது யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யார் கண்ணிலையும் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1300 mAh பேட்ரி, அது பேட்ரி பவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 watts LED லைட்டு, அதனால் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. வேணால் நீங்கள் இன்னொரு தடவை கூட காமிக்கிறேன், நீங்களே வேணால் பாருங்கள் எவ்வளோ பவர்னு. வேணால் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு என் கை எவ்வளோ இதாக தெரியுதுன்னு. ஸோ அதனால் கண்ணில் படாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா, கண்ணில் பட்டுனா சீரியஸாக ரொம்ப கண் பாதிக்கும். அதனால் இந்த சின்ன பசங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்க கையில் கொடுக்கும் போது சேஃப்டியாக கொடுங்க. மெயினாக அதை சொல்ல மாட்டேன், சேஃப்டி முக்கியம், அதுக்காக தான். ஸோ ஹோப் யூ கால் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.